பிரைஸ் காட். ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த மாலை வேளையில வந்திருக்கிறவங்க யாவரையும், ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? நம்ம ஆபிரகாமை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் யாரு? அவர் ஒரு பணக்காரர். ஆமென். ஆபிரகாம் யாரு? அவர் ஒரு சீமான். ஆமென். பணக்காரரை பற்றி படிச்சீங்கன்னா நீங்க பணக்காரரா மாறிடுவீங்க. ஆமென். ஆமென். எஸ். யாரை பற்றி நம்ம அதிகமாக தியானம் பண்ணுறோமோ, இப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? உன் ஃப்ரெண்டை காட்டு, நான் ஒன்று யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அப்துல் கலாம் சொன்னாராம், ஆமாம் எனக்கு கொஞ்சம் இளைஞர்களை கொடுங்க, நான் அவர்களை மாற்றி காட்டிடுறேன் அப்படின்னாராம். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறது தான் என்ன செய்யுமா மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணும், அப்படி தானே? அதே மாதிரி நம்ம யாரை பற்றி அதிகமாக படிச்சுட்டே இருக்கிறோமோ அவர்களை போல் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இயேசுவை கூடயே இருந்துட்டீங்கன்னா இயேசுவை போல மாறிடுவீங்க. ஆமென். இயேசுவை போலே மாறிடுவீங்க. ஆமென். இயேசுவோட செல்வம் வந்துடும், இயேசுவோட ஆரோக்கியம் வந்துடும், இயேசுவோட மகிழ்ச்சி வந்துடும். ஆமென். இயேசுவோட சந்தோஷம் வந்துடும். ஆமென். இயேசுவோட எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஆமென். நம்ம யாரோட அதிகமாக இருக்கிறோமோ அவர்களை போல் நாம் ஈர்க்கப்படுகிறோம். ஆமென். இப்போ ஆபிரகாமை பற்றி நம்ம இப்போ எத்தனாவது வாரம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? 7வது வாரம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். 7 வாரம் ஆபிரகாமை பற்றி நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது எனக்கு வந்து விட்டது. ஆமென். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்து விட்டது? ஆமென். ஆபிரகாம் செல்வந்தன், ஆபிரகாம் சீமான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன செஞ்சுதான்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நன்மையாக என்ன செய்தது? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லவா, நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதினா என்ன? நன்மை. சொல்லுங்க. விசுவாசித்தால் நன்மை வரும். ஆமென். நீங்க கடவுளை விசுவாசித்தீங்க வைங்களேன், நன்மை வரும். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான், எல்லாம் சூப்பர் நேச்சுரலா நடந்துச்சு. எல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட லெவல்ல ஆபிரகாமுக்கு எப்படி நடந்தது? சூப்பர் நேச்சுரலா நடந்துச்சு. அதே மாதிரி எனக்கு நடக்கும், அதே மாதிரி என் குடும்பத்துக்கு நடக்கும், அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு நடக்கும். ஆமென். ஏனென்றால் ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென். அவர் என்னை உயர்த்த வல்லவர். ஆமென். அவர் என்னை தூக்க வல்லவர். ஆமென். என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவர். ஆமென். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். யாரு? ஆபிரகாம். அவருக்கு நீங்க பிள்ளைங்க. ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் என்றால் நீங்களும் நானும் விசுவாசித்து எல்லாவற்றையும் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிற எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்படியே ஒன் பை ஒன்னா இயற்கைக்கு மேற்பட்ட லெவல்ல எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமென். எஸ். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நானும் தேவனை விசுவாசிக்கிறேன். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. நம்பிக்கைக்கு மேல உச்சக்கட்டம் தான் என்னது? நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விசுவாசிகள்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க கடவுளை நம்புகிறவர்கள். விசுவாசிகள். நீங்கள்லாம் யாரு? அவிசுவாசிகள்னா நம்பாதவங்க. நீங்க எல்லாம் யாரு? விசுவாசிகள். அப்ப எல்லாம் வந்துடும், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் விசுவாசிகள், அப்ப எல்லாம் வந்துதான் ஆகும். எனக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதினா என்னன்னு சொன்னேன்? நன்மையாக. நீங்க தேவனை விசுவாசிக்க ஒவ்வொரு நன்மைகளா ஒன் பை ஒன் உங்களுக்கு அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒன் பை ஒன். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். ஆமென். சில நன்மைகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்துல சில நன்மைகள் எனக்காக திறக்கப்படுகிறது.
கர்த்தரை நம்புகிறவன் குறைந்திருப்பானா? செழித்திருப்பான். அவ்வளவுதான். ஆமென். எஸ். செழித்துதான் இருக்க முடியும். ஆமா, ஏன்னா என் தேவன் குறைவுகளை தருகிற தேவன் இல்ல, என் தேவன் நிறைவுகளை தருகிற தேவன். நிறைவானது வரும்போது, நிறைவான அன்பு, நிறைவான ஆரோக்கியம், நிறைவான செழிப்பு, நிறைவான பணம், நிறைவானது வரும்போது இந்த குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆமென். எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும். ஆமென். நான் இனி குறைவாவே இருக்க முடியாது. இப்ப நீங்க எந்த இடத்துல குறைவா இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். உங்க குறைவுகள் மாறுகிற நாள். ஆன்லைன்ல பார்க்கிறவர்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் இந்த மிட் வீக் சர்வீஸ்ல நான் பேசுகிறேன். உங்கள் குறைவுகள் மாறுகிற நாள் இது. உங்கள் குறைவுகள் மாறுகிற நாள். ஆமென். நிறைவு, நிறைவு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நிறைவு. நிறைவு. நிறைவு யாரு? நம்ம கடவுள். குறைவு யாரு? பிசாசு. அப்ப எப்படி உங்ககிட்ட குறைவு இருக்க முடியும்? அப்ப எப்படி உங்ககிட்ட குறைவு இருக்க முடியும்? இருக்க முடியாது. என் குறைவு காலியானது. எஸ், என் குறைவு காலியானது. நிறைவு, நிறைவு மட்டும்தான். நிறைவு மட்டும்தான். நோ குறைவு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் விசுவாசி எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனா நான் அவரை விட விசுவாசிப்பேன். அவன் ஆபிரகாமை விட நான் நல்லா விசுவாசிப்பேன். ஆபிரகாமை விட. அவன் எல்லா குறைவும் நிறைவாய் மாறுகிறது. அவன் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஒன்று விசுவாசம் பாருங்களேன், மரித்தா கூட உயிரோட என்ன செஞ்சிருவாரு. இன்னொன்னு அவர் விசுவாசாரு, ஈசாக்க கல்லுகள்ல மூடும் கல் இருக்கு தெரியுமா, அதுல கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருவாராம், கண்ணா பின்னான்னு நம்பினீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்துடும். கடவுளை நம்புறது சும்மா நம்ப கூடாது, கண்ணா பின்னான்னு நம்பணும். எப்படி நம்பணும்? சும்மா எல்லாம் நம்ப மாட்டேன், குருட்டுத்தனமா நம்புவேன். எனக்கு எப்படினாலும் என்ன செஞ்சிடும், நடக்க வேண்டியது என்ன செஞ்சிடும், எப்படினாலும் என்ன செஞ்சிடும், வர வேண்டியது வந்துடும். ஜீசஸ். ஆமென். எப்படினாலும் நடக்க வேண்டியது என்ன செஞ்சிடும், நடந்துரும். ஆமென். அப்போ நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஆபிரகாம் சீமானாய் இருந்தான், நீங்கள் சீமானாய் இருப்பீர்கள். அவ்வளவுதான். சூப்பர். ஆமென். ஆபிரகாம் சீமான். ஆபிரகாம் நமக்கு யாரா? தகப்பனா. யாரு? பைபிள்ல சொல்லி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் ஆபிரகாம் நமக்கு தகப்பன், நமக்கு தகப்பன், நமக்கு தகப்பன். தகப்பன்ட்ட 1000 கோடி சொத்து இருந்துச்சுன்னா எல்லாம் பிள்ளைக்கு தானே. அவன் தகப்பன்ட்ட இருக்கிறதெல்லாம் யாருக்கு? அப்ப எல்லாம் உங்களுக்கு தான். ஆமென். பரலோகம் திறந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? இடமே கொள்ளாது. காரை எங்க விட்டுறதுன்னே தெரியாது, அவ்வளவு கார் இருக்கும். பொறாமப்படுறீங்களா? இப்ப சத்தமா ஆமீன் வரணுமே. காரை எங்க விட்டுறேன்னே தெரியக்கூடாது. வாசலுக்கு ஒரு காரு. இப்ப எல்லாம் ஒரு வாசல் தான் நிறைய வீட்டுல இருக்கு. நம்ம வீடுலாம் அப்படி இல்லை, 10 வாசல் 20 வாசல், அவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். ஆமென். வாசலுக்கு ஒரு. ஆமென். அதுதாங்க சீமான். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் குறைவா இருக்க மாட்டாங்க, குறைச்சலா இருக்க மாட்டாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் நிறைவா தான் இருப்பாங்க. அது நீங்க தான். அந்த கடவுளின் பிள்ளைகள் யார் தான்? அது மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னு எப்படி விசுவாசிச்சாருன்னா, இல்லாததை இருக்கிறதை போல என்ன செய்யறாரா? அவர் எப்படின்னா இல்லவே இல்லை ஆனா இருக்குது. இன்னைக்கு உங்கள்ட்ட கார் இல்லவே இல்லை, இருக்குது. ஆமென். அரண்மனை மாதிரி வீடு இல்லவே இல்லை, இருக்குது. ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை, இருக்குது. ஆமென்.
எது எல்லாம் இல்லையோ அது எதெல்லாம் இருக்குது. இல்லாததை, இன்னைக்கு பணம் இல்ல ஆனா இருக்குது, இன்னைக்கு நகைகள் இல்ல ஆனா இல்லாததை, எது எதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லையோ அதெல்லாம் இருக்குது. அதுதான் நம்ம தெய்வம். ஆமென். என்னைக்கோ நடக்க வேண்டியது, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது இப்ப நடக்க போகுது உங்களுக்காக. ஆமென். எஸ். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், இல்லாதது எல்லாம் உங்களுக்காக வரப்போகிறது. என் தேவன் அதற்கான கதவை திறக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆமென், ஆபிரகாமை உயர்த்தினவர், அவர் என்னையும் உயர்த்த வல்லவர். ஆமென். ஆபிரகாமின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமை இவ்விதமாய் ஆசீர்வதித்தால் நம்மளை இதற்கு மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தானா? எப்படி இருந்தானா? நம்புவதற்கு ஏது இல்லாம இருந்தானா? ஆனா அவன் நம்பினான். நடக்கவே நடக்காது சில காரியங்கள்லாம், ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? நம்பினான். ரோமர் 4வது அதிகாரம். நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கான்? நம்பினான். ஆமென். நடக்காது, இல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் தேவன் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி விடுவார். ஆமென். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடியே அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து சொல்லுங்க. மரித்தோரை அப்ப மரித்தோர் உயிர்ப்பிக்க முடியுமா? முடியும். ஆமே. சில மரித்தோர்களை நம்ம உயிரோடு எழுப்புவோம் சீக்கிரத்துல. ஆமே. பாருங்க, அவரு அந்த விசுவாசத்தை எப்படி சொல்றாருன்னா, மரித்தோரை உயிர்ப்பித்து சொல்லுங்க. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக. அப்ப நம்ம தேவன் எப்படி? இல்லாததை எல்லாம் இருக்கிறது போல என்ன செய்யறாரா? அழைக்கிறார். அப்ப இல்ல, எதெல்லாம் இல்லையோ அது எதெல்லாம் இருக்கிறது போல உங்களை தேடி வருகிறது. எஸ். ஆமா, சிலருக்கெல்லாம் கைத்தட்டு வரலையே. கைத்தட்டுற சவுண்டு கேட்கணும். நம்ம சும்மா ஆக்ஷன் என்ன செய்யக்கூடாது. ஆமா, நம்ம சர்ச்சு சினிமா தியேட்டர்ல கூட இவ்வளவு கைத்தட்டு இருக்காது. இருக்குமா? இருக்காது. அவ்வளவுக்கு நம்ம சர்ச்சில் இருக்கும். சினிமா தியேட்டர்ல கூட இவ்வளவு விசிலடி இருக்காது, ஆனா நம்ம சர்ச்சில் இருக்கும். ஆமென். ஒரு உலகத்தனமான ஒருத்தனுக்கே இவ்வளவு கைத்தட்டி விசிலடிக்கிறாங்கன்னா நம்ம உண்மையான தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்ப எவ்வளவு கைத்தட்டணும், எவ்வளவு விசிலடிக்கணும். ஓ ஷராச்சாலா, அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் உன்னதர், அவர் மேலானவர், அவர் சொல்ல ஆகும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஷராச்சாரா போன வாரம் ஒரு இடத்துக்கு போனோம். அங்க கூட இவ்வளவு கையடி இவ்வளவு விசில் தட்டத்தை நாங்க என்ன செய்யல, பார்க்கல. சர்ச்சில் அதை விட என்ன எப்படி இருக்குது, பயங்கரமா. உலகத்துல ஒரு படம் நடிக்கிற ஹீரோவா இவ்வளவு கனப்படுத்துறாங்கன்னா அப்ப நம்ம தெய்வம், உயிரோடு இருக்கிற ஜீவன் உள்ள தெய்வம் எவ்வளவு ஆர்ப்பரிக்கணும். நீதிமான்களுடைய கூடாரத்துல என்ன இருக்குதான்? கம்பீர, அதுல விசிலடி இருக்குது. அதுல என்ன இருக்குது? கம்பீரம்னா என்ன? சும்மா சோத்திரம் 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 ஆளில்லையா? இதுவா கம்பீர சத்தம்னா? எந்த அளவுக்கு கடவுளை உங்களால, ஆமா, எந்த அளவுக்கு கடவுளை துதிக்க முடியுமோ. உற்சாகம் வந்துருச்சுன்னா அதுல கைத்தட்டு இருக்குது, உற்சாகம் வந்துருச்சுன்னா அதுல டான்ஸ் இருக்குது, உற்சாகம் வந்துருச்சுன்னா அதுல பிரைஸ் காட். இல்லாதவைகளை இருக்கிறது போல. ஏக்கர் கணக்கில் லேண்டு இல்ல, ஆனா இருக்குது இந்த வருஷத்துல. அரண்மனை மாதிரி வீடு
இல்ல, ஆனா இந்த வருஷத்துல இருக்குது. குழந்தை இல்ல, இந்த வருஷத்துல இருக்குது. வேலை இல்ல, இந்த வருஷத்துல இருக்குது. ஆமென். இல்லாதவைகளை இருக்குகிறது போல, இருக்கிறது போல என்ன செய்யறாரா? அழைக்கிறார், அழைக்கிறார். ஆமென். இந்த வருஷத்துல சிலர்லாம் ஓஹோன்னு வாழ போறீங்க. ஆமா, இந்த வருஷத்துல சில நன்மைகள் உங்களுக்கு திறக்க போகுது. தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இந்த வருஷத்துல இதுவரைக்கும் எட்டாத உயரத்தை எட்ட போகிறீர்கள். ஆமென். இதுவரை பார்க்காத வளர்ச்சி உங்க லைஃப்ல பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பார்க்காத வளர்ச்சி என்ன செய்ய போறீங்க? பார்க்க போறீங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அதுல 16வது வசனம் வாசிங்க. ரோமர் 4:16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடி. சுதந்திரமானது என்னது? சுதந்திரம். பிள்ளைகள் நீங்க எல்லாம் யாரு? அது எப்படி உண்டாச்சுதுன்னா கிருபையினால உண்டாச்சுது, இரக்கத்தினால உண்டாச்சுது. நம்ம எல்லாம் பிள்ளைகள் இருக்கிறனால, கடவுள் இறங்குறதுனால நம்மளெல்லாம் என்ன செஞ்சாரு? பிள்ளைகளா மாத்தினாரு. கீழே வசிங்க. நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லார் சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. பாருங்க, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாரும் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் இருக்கும்படி. எப்படி? வாக்குத்தத்தம் நிச்சயமாய். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் ப்ராமிஸா சொல்றாரு. வாக்குத்தத்தம்னாலே ப்ராமிஸ் தான். வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லுவோம்? ப்ராமிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி ஆபிரகாமின் மூலம் நமக்கு என்ன செஞ்சுச்சான்? கிடைச்சிச்சு. இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லவா? நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். நிச்சயமாய், நிச்சயமாய், நிச்சயமாய். வாக்குத்தத்தம் எல்லாம் நிச்சயமாய் வருகிறது. ஆபிரகாமின் மூலம் வருகிறதா வாக்குத்தத்தங்கள் எல்லாம். bless you sister. 1000 மடங்கு bless you. ஆமென். வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படி இருக்குது? நிச்சயமாய். சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. நீங்க எதை நம்புறீங்களோ அது வந்துதான் ஆகும். ஏன்னா வாக்குத்தத்தம் சொல்லுது நிச்சயமாய், நிச்சயமாய் முடிவு உண்டு. நீங்க நம்பின எல்லாம் வந்துதான் ஆகும். அதை மனிதர்களால் தடை பண்ண முடியாது, பிசாசால் தடை பண்ண முடியாது, எந்த கொம்பனாலும் தடை பண்ண முடியாது. ஏனென்றால் என் கொம்பை உயர்த்துகிறவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். என்ன பலன்? என்ன பலன்? அவ்வளவுதான். முட்டி தூக்குச்சுன்னா ஆளு காலி, உங்க பிரச்சனை காலி. ஆமென். இனி அது திரும்ப வராது, இருக்காது. அதை தேடியும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கை பூரா மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால எல்லாமே மாறும். ஆமென். நெகட்டிவ் எதுவும் என்னை தொட முடியாது, என்னை நெருங்க முடியாது. ஒருவேளை என்னை தொற்றுச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். எனக்காக ஒருத்தர் இறங்கி வந்து பல மடங்கு அதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து என்னை உயர்த்துவார். ஆமென். ஆபிரகாமை உயர்த்தின தெய்வம். எஸ். வாக்குத்தத்தம் எல்லாம் ஆபிரகாமின் மூலம் நிச்சயமாய் வரப்போகுது. எப்படி வரப்போகுது? நிச்சயமாய் எனக்கு வரும். இந்த நிச்சயமாய் இன்னொரு வார்த்தை இருக்கு. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு முடிவு இருக்குது. என்ன முடிவு? நான் நல்லா இருப்பேன் என்கிற முடிவு, நான் வாழ்ந்திருப்பேன் என்கிற முடிவு, நான் சுகமா இருப்பேன் என்கிற முடிவு, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கிற முடிவு, நான் பணக்காரனாக இருப்பேன் என்கிற முடிவு. ஆமென். நான் மேலே 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 உயர்ந்து இருப்பேன் என்கிற முடிவு. நிச்சயமாய் முடிவு உண்டு.
இன்னொரு முடிவும் உண்டு. என் நோய்க்கு முடிவு உண்டு, என் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, என் கவலைக்கு முடிவு உண்டு, என் கண்ணீருக்கு முடிவு உண்டு, என் கடன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு. தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கேன். ரிசீவ் பண்றவங்க எல்லாம் ஆமென். நிச்சயமாய் நெகட்டிவான எல்லாத்துக்கும் ஃபினிஷ்டு, முடிந்தது. சொல்லுங்க, இட்ஸ் ஃபினிஷ்ட். நிச்சயமாய் முடிவு உண்டு. அதுக்கு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் ஆபிரகாம் மூலம் என்ன செய்து வந்திருக்குது. நிச்சயமாய் முடிவு உண்டு. அடுத்து, என் நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண். எஸ், நம்பிக்கை நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை ஒரு வாட்டி வீண் போகாது. என் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவே போகாது. நான் நம்பினது வந்துதான் ஆகும். அது சும்மா என்னால வராது, அவரால் வரும். யாரால வரும்? அவரால வரும். யாரால வரும்? அப்பாவால வரும். 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் பாருங்க, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னது நம்புறதுக்கு என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. நீங்க நாளைக்கு நோய் இல்லாம வாழுவீங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு நோய் என்ன செஞ்சிருது, ஆனால் வராது. ஆமென். நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாளைக்கு நீங்க சொந்த வீடு, நிறைய பேர் சொந்த வீடு இல்லாம இருக்கீங்க. நாளைக்கே சொந்த வீடு, இந்த மாசத்துல சொந்த வீடு வாங்குவீங்கன்னு ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. ஆனா என்ன செஞ்சிருது? உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும்னு என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு சுத்தமா நம்பவே முடியாது. இப்ப சில சூழ்நிலைகள் நீங்கள் அப்படிதான் இருக்கிறீங்க. ஆமென். நம்புறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிலருக்குலாம் திருமணம் ரொம்ப நாளா தடையா இருக்குது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குறவங்க வெளிநாட்டுக்கு போனோம், ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது நடக்கவே நடக்காது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை இந்த நோய் மாறவே மாறாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை சில பிரச்சனைகள் மாறவே மாறாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்கள் பிரச்சனைகள் மாறும் நாள் இது. ஆமென். அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றும் நாள் இது. நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்து. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, இந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சிடணும்? நடந்துரும்னு சொல்லி நம்பிடணும். அது எப்படி நம்பணும்னா, கண்ணா பின்னான்னு நம்பிடணும். இதுக்கு மேல எனக்கு இது எப்படி சொல்லணும்னு தெரியல. டேஞ்சரஸா, ஆமா, அது நடந்துதான் ஆகும், அது வந்துதான் ஆகும், அது கிடைத்துதான் ஆகும். ஏன்னா அவர் சொல்லி இருக்காருன்னா அவர் செஞ்சிருவாரு. ஆமென். சொன்னா செய்வார். அவர் சொன்னா சொன்னதாங்க. அவர் பொய் சொல்றதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. அவர் கடவுள், அவர் ஹீரோ. ஆமென். ஜீரோவா இருக்கிற நம்ம ஹீரோவா மாத்துறது தான் நம்ம ஹீரோ. ஹீரோ ஜீசஸ். ஜீசஸ். அதை எப்படி விசுவாசிச்சானா? நம்பிக்கையோடு விசுவாசம், நம்பிக்கையோடு விசுவாசம். ஆமென். விசுவாசம்
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்பிக்கையோடு விசுவாசிங்க. எல்லா சூழ்நிலைகளையும் நம்பிக்கையோடு என்ன செய்யுங்க? நம்பிக்கையோடு விசுவாசிங்க. நம்பிக்கையோடு விசுவாசிச்சிட்டீங்கன்னா நம்பிக்கையோட வந்துடும், நம்பிக்கையோடு கிடைச்சிரும். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லை, அவன் விசுவாசத்துல எப்படி இருக்குல்ல? பலவீனமாய் யாராவது இங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்க யாராவது இருக்கீங்களா? விசுவாசத்துல பலவீனமா என்ன செய்யாதீங்க. நம்ம ஃபாதர் யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? ஆபிரகாம். ஃபாதர் ஆபிரகாம் பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தலைவர் விசுவாசத்துல அவர் என்ன செய்யலையா? பலவீனமா. இப்ப ஆபிரகாம் சீமானா இருந்தா, இப்ப நீங்க சீமான் ஆகணும்னா என்ன செய்யணும்? விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. ஆமென். நான் விசுவாசத்துல பலவீனமா இருக்க மாட்டேன். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நான் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்க மாட்டேன், ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று யாரு? ஆபிரகாம் அறிந்திருக்கிறாரு, நானும் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் அறிந்திருக்கிறார், நானும் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார். ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படினாலும் எனக்கு குழந்தையை தந்துருவாருங்கிற யாருக்கு விசுவாசம் இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவே இல்லை. நான் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையும் சரி, யோசிக்கிறத பெருசா யோசிங்க. ஆமே. ஆமா, சென்ட், 1 சென்ட் 2 சென்ட் ஏக்கர் கணக்குல. ஆமா, கார்லாம் இது 5 சீட்டர் லக்ஸரி, 7 சீட்டர் லக்ஸரிஸ் கார். வீடு எல்லாம் அரண்மனை மாதிரி வீடு. எதுக்கு? உங்ககிட்ட கடவுள் இருக்காருன்னு புறஜாதிக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு பெரிய வீடு எப்படி? இது கடவுள் கொடுத்தாரு. எப்படி? இது கடவுள் கொடுத்தாரு. உங்க பிள்ளைய உங்க ஃபேமிலியிலேயே யாரும் கல்யாணம் பண்ணாத மாதிரி பெருசா பயங்கரமா ஒரு 300 பவுன் 400 பவுன் 500 பவுன் 1000 பவுன் இல்லைங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நம்ம பைபிளில் தான் இருக்கு. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியே அப்படி பார்க்கும். இவங்க வெற்றியின் ரகசியம் என்ன? அது விட்னஸ் ஜெனரேஷன் சர்ச். அங்க கேட்கப்பட்ட வார்த்தை ஆண்டவர் இருக்கான் குமாரு, ஆண்டவர் இவங்க கூட இருக்கான் குமாரு, அதனாலதான் இவங்க மேல வந்திருக்காங்க. அப்போ அந்த கடவுளை தேடி நம்ம போவோம்னு சொல்லி உங்க உயர்வை பார்த்து தேடி வருவான், உங்க வளர்ச்சியை பார்த்து தேடி வருவான். That is our God. அதுதாங்க நம்ம கடவுள். சிறுமையில இருக்கிற என்னை தூக்கி பெருமைப்படுத்துகிற தெய்வம், குப்பையில இருக்கிற என்னை தூக்கி உயர்த்துகிற தெய்வம். அது சும்மா உயர்த்த மாட்டாரா? ராஜாக்கள் மத்தியில எங்க வைப்பாரா? ராஜாக்கள் மத்தியில. இந்த சிலந்தி பார்த்திருக்கீங்களா? சிலந்தி பார்த்திருக்கீங்களா? சிலந்தி பாருங்க, அரண்மனைக்குள்ள யாருமே வர முடியாது. ஆனா பாருங்க, அது அரண்மனை ராஜாக்கு தலைக்கு மேல கூடு கட்டிட்டு என்ன செஞ்சிருக்குமா? உட்கார்ந்து இருக்குமா. ஒரு அடி அடிச்சா என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். ஆனா நான் வாழ்ந்தா நான் ராஜா அரண்மனையில கூடு கட்டி வாழுவேங்கிற ஒரு உயர்வான எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய். நீங்க எப்போ விசுவாசத்துல பலவீனமா இருக்கீங்களோ நோயில பலவீனம் வந்துடும். சாரி, உடம்புல பலவீனம் வந்துடும். விசுவாசத்துல பலவீனம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? சரீரத்துல பலவீனம் வந்துடும், ஐஸ்வர்யத்துல பலவீனம் வந்துடும், ஆமென், கவலை வந்துடும். நீங்க விசுவாசத்துல பலவீனம் ஆயிட்டீங்கன்னா எவ்ரி சைடு என்ன வந்துடும்? எல்லா சைடும் பலவீனம் வந்துடும். இப்போ ஒரு நோய் இருக்குது, அது மாறணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் வந்தா
சரியா இப்போ ஆண்டவர் எனக்கு இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு தொடர்ந்து 1 மாசம் வாங்க நான் சரி பண்றேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க விசுவாசிச்சீங்கன்னா 1 செகண்ட்ல போயிடும், 1 செகண்ட்ல காலி ஆயிரும். கடன் பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்குதா? சில கடன்கள்லாம் ரத்து ஆகும். இந்த கடனே வேண்டான்னு பேங்க்காரே சொல்லிடுவான். சில கடன்கள் ரத்து ஆகும், கேன்சல். ஒருவேளை சில கடன் ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்களா, எங்க இருந்தோ மிராக்கிள் மணி வரும், அதை அடைச்சு முடிச்சிருவீங்க. எங்க இருந்தோ வந்துடும் மிராக்கிள் மணி. விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நோய் வராது. விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இளமையா இருக்கலாம். விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பணம் வரும். எல்லாத்துக்கும் என்னதான் முக்கியம்? ஃபெய்த், விசுவாசம். பலவீனம் இல்லாத விசுவாசம். எல்லாத்துக்கும் முக்கியம் என்னது? அந்த விசுவாசத்தை தான் ஆபிரகாமுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலங்க. விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு யாரும் சொல்லி கொடுத்தது? ஆனா அவரு ஒரு கடவுளை என்ன அழைச்சாரு, அவரை நான் சரியா பிடிச்சுக்கிட்டேன்னா நான் உயர்ந்துருவேங்கிறது தெரியும். ஆஸ்தி உடைய சீமானா இருந்தான். அந்த தேசமே கொள்ள முடியாத அளவுக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம், ஃபெய்த். விசுவாசத்துல பலவீனமா என்ன செய்யாதீங்க. இன்னையிலேருந்து ஒன்று சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாயில என்னதான் வரணும்? ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் எனக்கு வரும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு கிடைக்கும், இயேசுவின் நாமத்தில் இது மாறும். இயேசுவின் நாமம் சகல நாமத்திலும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் என்ன செய்ய முடியும்? யூ கேன் டு எவ்ரிதிங். என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம். அதுதான் இயேசுவின் நாமம். அது மேலான நாமம். அந்த நாமத்துக்கு கீழே சகல முழங்கால்களை என்ன செய்யுமா? இயேசுவின் நாமத்துக்கு கீழே எல்லாம் முடங்குமா. வானோர் பூதலத்தோர் எல்லாரும் வணங்குகிற நமஸ்கரிக்கிற ஒரே நாமம், அது மன்னிக்கிற நாமம், அது அன்பான நாமம். ஆமென். அது என்னை மன்னிக்கும். ஒரு வாட்டி மன்னிக்குமா? திரும்ப திரும்ப மன்னிக்குமா? திரும்ப திரும்ப மன்னிக்கும். உங்க பிள்ளைய ஒரு வாட்டி மன்னிப்பீங்களா? திரும்ப திரும்ப மன்னிப்பீங்களா? எத்தனை வாட்டி மன்னிப்பீங்க? சாகிற வரைக்கும் மன்னிச்சு தானே இருப்பீங்க. சாகிற வரைக்கும் மன்னிக்கிறதுனால தான் உங்க பிள்ளை பாவம் செய்யாம இருக்குது. ஆமென். கடவுள் மன்னிக்கிறாரு, அவர் அன்பானவர், அவர் நேசிக்கிறவர்னு தெரிஞ்ச பிள்ளை என்ன செய்யாது? பாவம் செய்யாது. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. எஸ். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், சரீரம் செத்து போச்சு, சரீரம் என்ன செஞ்சு போச்சு? குழந்தை பெறதுக்கு சான்ஸே கிடையாது. சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அப்போ நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் நிறைய பேருக்கு டிப்ரெஷன்? ஏன் நிறைய பேருக்கு டிப்ரெஷன்? விசுவாசம் இல்லை. என்ன இல்லை? விசுவாசம் இல்லாதனாலதான் டிப்ரெஷன். ஆண்டவர் எனக்கு செய்வார், என் எதிர்காலம் நல்லா, எங்க அம்மா என்ன படிக்க வைக்கல, ஐயோ PhD படிக்க வைக்கல, என்ன அது படிக்க வைக்கல, இது படிக்க வைக்கல. நீ படிக்காட்டாலும் சரி, நீ தோத்தாலும் சரி, தோத்த உடனே ஜெயிக்க வைக்கிறதாண்டா நம்ம கடவுள். PhD வாங்கினவன் ஒரு 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குவான். ஆனா படிக்காதவன் பல லட்சங்கள் வாங்குவான், பல கோடி வாங்குவான். That is faith. That is faith. நீங்க விசுவாசிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்காக அவர் எந்த வழியையும் ஓபன் பண்ணுவார். எந்த எல்கையை உங்களுக்காக திறப்பார். எந்த வழியையும் எனக்காக திறப்பார். பாருங்க, சரீரம் செத்து போச்சுது, ஆனா அவன் அதை யோசிக்கவே இல்லை. பாருங்க, இப்ப ஆண்டவர் கடவுள் குழந்தை தாரேன்னு சொல்லிட்டாரு,
சரீரமும் செத்து போச்சுது. ஆனா அவனுக்கு தெரியும், எப்படினாலும் எனக்கு அவர் என்ன செஞ்சிருவாரு. உங்க படிப்பை பார்க்காதீங்க, உங்க வேலையை பார்க்காதீங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்காதீங்க, அவர் உங்களுக்காக எந்த எல்கையினாலும் உங்களுக்காக வழியை திறப்பார். அவர் உங்களுக்காக பல ரூட்டு போடுவார். உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வழி, அவருக்கு தெரிஞ்சது 1000 வழி. உங்களுக்கு அடைஞ்சிருக்கிறது ஒரு வழி, அவர் உங்களுக்கு திறந்து தருது 1000 வழி அவர் உங்களுக்கு திறந்து தருவார். ஆமென். பிசாசு 1000 வழியை அடைச்சாலும் 1,00,000 வழியை திறந்து தருவார். ஆமென். கடவுள் திறக்கிறத ஒருத்தனும் அடைக்க முடியாது. அடையுதுன்னா அது என்னோட அவிசுவாசத்துல தான் அடையுது. சிலது எனக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா அது அர்த்தம் என்ன, என்னுடைய அவிசுவாசத்துல தான். ஆனா இன்னைக்கு நான் சரியா பிடிச்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் விசுவாசத்தை சரியா கத்துக்கிட்டேன். இன்னையில இருந்து ஆமென், ஒவ்வொரு அடியா மேல 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 மேலே மேலே உயரே மேலே உயரே மேலே உயரே பரப்பேன். இது ஒரு ஃபெய்த் ஆக்ட். சொல்லுங்க, மேலே 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 உயரே பரப்பேன். ஆமா, ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதை நீங்க தீர்க்க தரிசனமா சொல்ற நேரம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. மேலே 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 உயரே, சத்தமா சத்தமா, மேலே 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 உயரே 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 பரப்பே. கழுகு கீழே பறக்குமா மேலே பறக்குமா? நிறைய இடத்துல பைபிள்ல உங்களை கழுகுன்னு தான் சொல்லியிருக்குது. ஆமென். அப்ப நீங்க தான் மேலே தான் பறப்பீங்க. உங்க இளமையை பார்த்தும் சொல்லியிருக்கு, அது கழுகு. கழுகு, ஈகிள். செத்து போச்சுங்க சரீரம், சரீரமே செத்து போச்சுது. ஆனா அவன் நினைக்கவே இல்லை, அவன் அதை எண்ணவே இல்லை. அடுத்த வசனம் 20வது வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நல்லா குறிச்சுக்கோங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து இதுதான் இதை நல்லா கவனிச்சுக்கிடணும். அவன் தேவன் சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பைபிள்ல எவ்வளவு வாக்கு தத்தம் இருக்குது, எவ்வளவு வாக்கு தத்தம் இருக்குது. ஒரு வாக்கு தத்தத்தை கூட என்ன செஞ்சிடாதீங்க, சந்தேகப்பற்றாதீங்க. ஒரு வாக்கு தத்தத்தை கூட சந்தேகப்பற்றாதீங்க. அவன் எதுவுமே என்ன செய்யலையா, சந்தேகப்படலை. யாராவது சந்தேகப்படுறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு உங்களை அதிபர், இப்ப யாரு அதிபர், எந்த அதிபர்னாலும் உங்களை என்ன செய்யலாம், கூப்பிடலாம். ட்ரம்ப், ஆமா ட்ரம்ப் கூப்பிடலாம். பெரிய பெரிய தலைவர்கள் உங்களை கூப்பிடலாம். எது வேணாலும் எப்படி வேணாலும். யோசேப்ப முதல்ல எங்க கொண்டு போட்டாங்க, குழியில போட்டாங்க. ஆனா இவனுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ட்ரீம் வந்துருச்சு, ஒரு தரிசனம் வந்துருச்சு. இப்ப அண்ணன்மார்களுக்கெல்லாம் பொறாம. எங்க போட்டாங்க, குழியில தான் போட்டாங்க. குழியில இருந்தும் அவன் ஆண்டவரை தான் பார்த்தான். குழியில இருந்தவனை எங்க கொண்டு வந்தாரு, ஒரு போத்திபார்ங்கிற ஒரு பணக்கார வீட்டுக்கு கொண்டு வந்து அங்க நல்லா வச்சிருந்தாரு. எந்த தப்புமே பண்ணல, நல்லவன். இப்போ அங்க இருந்து இவன் ஜெயிலுக்கு வரான். காரணம் இல்லாம ஜெயிலுக்கு வரான். எப்படி வரான், காரணமே கிடையாது. காரணம் இல்லாம எங்க வரான், ஜெயிலுக்கு வரான். ஆனா பாருங்க, ஜெயில், சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் வந்தார். ஜெயில இருந்தவனை தூக்கி தேசத்துக்கே அதிபதியா மாத்தினார். ஆமென். அவரை சரியா பிடிச்சுக்கோங்க. ஜெயில தானே இருந்தான். ஜெயில இருந்தவனை எங்க கொண்டு வந்தாரு, அரண்மனைக்கு கொண்டு வந்தாரா? உங்களை அரண்மனை கொண்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? தடை உங்க விசுவாசம், தடை உங்களுடைய ஃபெய்த். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா, இன்னைக்கு நடக்கும், எப்படினாலும் நடக்கும். விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவனால் எல்லாம், சொல்லுங்க எல்லாம். அதுல இவ்வளவுதான் கிடையாது, எவ்வளவுதான் கிடையாது, எல்லாம்.
நீங்கள் ஃப்ளைட் வாங்க நினச்சாலும் வாங்க முடியும், ப்ரைவேட் ஜெட்டு வாங்க நினச்சாலும் வாங்க முடியும். ஆமென். நீங்கள் எப்படி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண நினச்சாலும் பண்ண முடியும். ஆமென் ஆமென். எஸ், உங்கள் பிள்ளைங்க எதிர்காலம்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், நான்லாம் இந்த கீபோர்டு வாசிக்கிற தம்பி அவங்க வீட்டுக்கெல்லாம் ப்ராஃபஸி சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் BMW ஆடி காரில் தான்டா உங்களெல்லாம் நான் ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. நீங்க இருக்கிற இடம் செழிப்பான இடம். எந்த இடம்? செழிப்பான இடங்க. ஏன் செழிப்பான இடம்? செழிப்பு உள்ள இருக்கு. செழிப்பான கடவுள் உள்ள இருக்காரு, பணக்கார கடவுள் உள்ள இருக்காரு. அவர் உள்ள இருந்தார்னா, அவரை நான் நம்பிட்டேன்னா அவருக்குள்ள எல்லாம் எனக்குள்ள என்ன செஞ்சிடும். இப்போ நீ பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நல்லா இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸு, அப்புறம் கேரட் ஜூஸு, அப்புறம் இந்த மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, இதெல்லாம் தொடர்ந்து ஒரு 6 மாதம் நல்லா சாப்பிட்டோன்னா ஃபேஸ்லாம் அப்படி என்ன செஞ்சிருமா, க்ளோ ஆகிருமா, அப்படி கலர் சேஞ்சஸ்லாம் என்ன செஞ்சிருமா, என்ன செஞ்சிடும். அப்போ ஏதோ ஒன்று அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியை ட்ரெயின் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சிருது. நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடியை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நோயே இருக்காது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாய். இன்னொன்று வசனம் சொல்லியிருக்குது, இதெல்லாம் மெய்யான போஜனம் கிடையாது, அப்பமும் ரசமும் தான் என்னது. அப்ப இதெல்லாம் நீங்க 6 மாசம் சாப்பிட்டா கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா இதெல்லாம் பொய்யான போஜனமா? சரியா நீங்க கடவுளை புசித்தால் நீங்க எப்பனாலும் எதை வேணாலும் மாற்ற முடியும், எதனாலும் மாற்ற முடியும். தடை உங்க விசுவாசம். சொல்ல தடை என்னது? ஃபெய்த். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சான்? கொஞ்சம் கூட அவன் வாக்கு தத்தத்தை என்ன செய்யல. சிலர்லாம் வாக்கு தத்தமே இல்லைன்னு பேசுற ஊழியர்கள்லாம் இருக்காங்க. வாக்கு தத்தமே என்ன செய்யாது, கிடையாதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, 1ஆம் தேதினாலே உடனே ஒரு ப்ராமிஸ் வேடா, 1ஆம் தேதினாலே வாக்கு தத்தமா, தம்பி உனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு வேணும். ஆமா, நீ அதை நம்பாத, நான் நம்பி அதை எடுத்துக்கிறேன். ஆமென். நான் நம்புறது எதை நீங்க பேசுறீங்களோ, எதை நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது, என்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ஆபிரகாமை நோக்கி பாருங்க, வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசப்படாமல் சந்தேகமே என்ன செய்யலையா, படல. தேவன் வாக்குத்தத்தம் அடுத்த வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, நல்ல கரங்களை தட்டி, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற. சூப்பர். நிறைவேற்ற. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். சொன்னா சொல்லி அடிக்கிறதுல நம்ம கடவுள் மாதிரி டாப் யாருமே கிடையாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். சொல்லுங்க, வல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஆமென். ஆன்லைன்ல பார்க்கிறவரை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற 100%, 200%, 300% நிறைவேற்ற வல்லவர். பாருங்க, வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் எப்படி நம்பினாரு? நீங்க எப்படி நம்ப போறீங்க சொல்லுங்க. முழு நிச்சயமா நான் நம்ப போறேன். முழு நிச்சயமா, நிச்சயம் வேற, முழு நிச்சயம் வேற. இன்னைக்கு நாங்க கடவுளை முழு நிச்சயமா நம்ப போறோம். அவர் எங்களுக்கானதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து தருவார். ஆமாம், எங்களுக்கான எல்லாம் வரப்போகிறது. 1 by 1 நடக்க போகுது. 1 by 1 நம்பி தேவனை மகிமைப்படுத்தி என்ன அர்த்தம்? அவன் கடவுளை துதிக்கிறவன். அப்போ விசுவாசமும் வேணும், கடவுளை ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும்,
மெசேஜ் கேட்கணும். உங்க சில மெசேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், இவர் தான் நம்ம கடவுளான்னு கேட்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் என்ன செய்யாதீங்க. ஆமா, ஊழியர்கள்ல பலவிதம் இருக்குது. ஆமா, நல்லதே பேசுகிற சில ஊழியர்கள் மட்டும் இருக்காங்க, அதை மட்டும் தான் என்ன செய்யணும். ஆமா, நம்ம மெசேஜை தொடர்ந்து கேளுங்க. சிலர்லாம் நம்ம மெசேஜை கேட்டு தான் தூங்குறாங்க, நம்ம மெசேஜை கேட்டு தான் எந்திக்கிறாங்க. சீக்கிரத்துல நல்லா ஆயிருவீங்க. அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி என்ன பண்ணாரா? தேவனை, ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கிறவர் தான் செழிக்க முடியும். விசுவாசமும் வேணும், கடவுளை துதிச்சுட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும், கடவுளோட உறவுல என்ன செஞ்சுட்டே இருக்கணும். டெய்லி குறைஞ்சது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எப்படியாவது கடவுளுக்காக என்ன செஞ்சிருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. ஈஸியா என்ன செஞ்சிருவீங்க, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணார். நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் திரும்ப 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 விசுவாசத்துல வல்லவன் ஆயிட்டே இருக்காரு. அப்போ ஒருத்தர் வாயில நான் பாருங்க, சில இந்த நெகட்டிவ் பீப்புளை பத்தி கொஞ்சம் தள்ளியே இருப்பேன். ஏன் தெரியுமா? அது நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடும். நான் இருக்கிற விசுவாசத்துல என் கூட இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், எல்லாரும் இருக்கணும். அதுல எல்லாம் சிலர் நம்ம சர்ச்சில் இருக்காங்க, டாப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. டாப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ நெகட்டிவா வாயில வருமா, நொறுக்கி போடுவேன். யார் வாயில நெகட்டிவா நினைச்ச கூடாது. ஆமா, நான் என் கடவுள் என் கூட இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல கடவுளை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கடவுள் என் கூட இருக்காரு. அப்ப எப்படி நெகட்டிவா நான் பேச முடியும்? நெகட்டிவா பேசுறவங்களுக்கு சோர்வு வரும், நெகட்டிவா பேசுறவங்களுக்கு டிப்ரெஷன் வரும், நெகட்டிவா பேசுறவங்களுக்கு அழுகை வரும், கவலை வரும். அவன் பாசிட்டிவா பேசுறவங்களுக்கு என்ன செய்யாது? பாசிட்டிவ்னா விசுவாசம், பாசிட்டிவ்னா ஆபிரகாம். ஆமா, நீங்க எப்பனாலும் கவலை வந்துருச்சுன்னா உடனே யாரை பார்த்துடணும்? அவர் ஒவ்வொரு வாட்டியும் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல என்ன செஞ்சிடறாராம்? வல்லவனாய். அதே மாதிரி நானும் ஒவ்வொரு வாட்டியும் கடவுளை விசுவாசிச்சு என்ன செஞ்சிருவேன்னா, being fully convinced that God had the power to do what he had promised. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை சொல்லியே பவர், வாக்கு தத்தத்தை சொன்னா பவர் கிடைக்குது. வல்லவன் என்னது? பவர். சரீரத்துல பவர், அதே மாதிரி பணத்துல பவர், அந்தஸ்துல பவர், குடும்பங்கள்ல தலைமைத்துவத்துல பவர். எல்லா சைடும் நீங்க எப்படி இருப்பீங்க? இப்பெல்லாம் பாருங்க, சில இடத்துல நம்மளால அப்படி போய் நிக்க முடியாது. அப்படிதானே? குடும்பத்துல பாருங்க, பெரிய ஆள் இருக்கானா எல்லாரும் எந்திரிச்சு வணக்க சாமி அப்படிப்பாங்க. நம்ம அப்படியே உட்காந்து ஓரத்துல உட்காந்துருப்போம். இனி கொஞ்ச நாள்ல உங்களை பார்த்து எல்லாரும் வணக்க சாமின்னு போடுற மாதிரி பவர். எஸ், அந்த பவர் தீர்க்க தரிசனமாய் சிலரை பார்த்து நான் பேசுகிறேன். பவர் வெளிப்படுகிறது. பவர், வல்லமை. ஆபிரகாமுக்கு கிடைத்த வல்லமை உங்களுக்கும் கிடைக்கிறது. இதே மாதிரிதான் லாசருன்னு ஒருத்தர் இருந்தாரு, ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தார். யார் இருந்தது? லாசரு, ஐஸ்வர்யவான். இந்த கதை தெரியுமா? இது ஒரு இயேசு சொன்ன உவமை. அப்ப இந்த லாசரு ரொம்ப ஏழை. யாரு லாசரு? யாரு? ரொம்ப ஏழை. ஐஸ்வர்யவான் வீட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த மேஜையில் இருக்கிற சாப்பாடு எல்லாம் ஏதாவது கீழே விழுந்தா ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஏழை லாசரு. உடனே சில ஊழியர் சொல்லிடுவாங்க, லாசரு மாதிரி ஏழையா இருக்கணும். 2 பேரும் செத்துட்டாங்க, ஒரே நாள் செத்துட்டாங்க. யாரு? பணக்காரனும் இந்த ஏழையும் ஒரே நாள் என்ன செஞ்சுட்டாங்க? செத்துட்டாங்க. ஆனா இந்த லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான், பணக்காரன் என்ன செஞ்சுட்டான்? உடனே நம்ம ஆட்கள்லாம் என்ன செஞ்சிடறாருன்னா, பணக்காரன் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவான், ஏழைகள்லாம் என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? லாசரு யார் மடியில இருந்தாரு? ஆபிரகாம் யாரு? பணக்காரன் தான் ஆபிரகாம். லாசரு ஏழை. ஆனா அங்க போய் யார் மடியில இருந்தது? ஆபிரகாம் யாரு? பணக்காரனாகிய சீமான் மடியில தான் யார் இருந்தாரு? புரியுதா? சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏழையா இருந்தா பரலோகம், பணக்காரனா இருந்தா. அப்ப எப்படி ஆபிரகாம் எப்படி பணக்காரன் பரலோகம் போக முடியும்? ஆபிரகாம் பணக்காரன். அப்ப ஆபிரகாம் பரலோகம் போக முடியுமா? போக முடியும். அப்ப எப்படி பணக்காரன் பரலோகத்துக்கு போனாரு? அப்போ இந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்த நாள்ல இவன் எப்படி வாழ்ந்தான்? கடவுளை நம்பல, ஏழைகளுக்கு உதவல. அதனாலதான் இவன் என்ன செஞ்சான்? லாசர் ஏழையா இருந்தாலும்
கடவுளை என்ன செஞ்சான்? நம்பி இருந்தான். அதனாலதான் லாசர் என்ன செஞ்சான் பாத்தீங்களா? ஆனா ஆபிரகாம் பாத்தீங்களா எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்கிறார். பணக்காரர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருப்பார்கள். நீங்க எல்லாம் பரலோகத்துல இருப்பீங்க. ஆமென். இன்னொன்னு ரொம்ப முக்கியம், குடும்பம். என்னது ரொம்ப முக்கியம்? குடும்பம் ரொம்ப முக்கியம். என்ன பணம், புகழ், பதவி என்ன இருந்தாலும் குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் என்ன செஞ்சிடும்? குடும்பம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. குடும்பம், குடும்பத்தை நல்லா நேசிங்க, கணவனை நல்லா நேசிங்க, உங்க பிள்ளைகளை நல்லா நேசிங்க. குடும்பத்தை என்ன வச்சிடணும்? ரொம்ப சூப்பரா என்ன செஞ்சிடணும்? வச்சிடணும். பணத்தை விட முக்கியம் என்னது? அந்தஸ்தை விட முக்கியம் என்னது? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்? ரொம்ப சூப்பரா இருக்கணும். குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை நீங்க கடவுளை பார்க்குற மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? எல்லாரும் நேசிக்கணும். யார் மேலே பொறாமை என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே நான் சொல்றேன், பொறாமை யார் மேலே என்ன செய்யாதீங்க. நான் நிறைய பார்த்துட்டேன், யார் ரொம்ப பொறாமப்படுறாங்களோ அவங்க நம்ம கூட ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நல்ல சந்தோஷமா அந்த கடவுளோ மாறியே இருக்கிறவங்க தான் நம்ம கூட என்ன செய்வாங்க, நிற்பாங்க. யார் மேலேயும் என்ன செய்யக்கூடாது. ஆபிரகாம் பொறாமப்பட்டிருப்பாரா? பொறாமப்பட்டிருக்கவே மாட்டார். அதனால தான் சீமானா இருந்தார். ஆமென். யார் மேலே பொறாமை என்ன செய்யக்கூடாது. அடுத்த வசனம். ஆகையால் விசுவாசத்தில் வல்லவனானான், ஆகையால் அது அவனுக்கு நீதி, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். அதனால தான் கடவுளை கூட ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், கடவுளுக்கு கூட நின்னானா. therefore his faith was credited to him as righteousness. நீதி என்னது? ஆகையால் அது அவனுக்கு நீதினா என்ன சொன்னேன்? நன்மை. முதல்ல அதான் சொன்னேன். நீதினா என்னது? அப்போ இவன் விசுவாசனால அது எல்லாம் அவனுக்கு எப்படி இருந்துச்சுதான்? நன்மையாக எண்ணப்பட்டது. இப்ப இப்படியே சொல்லிட்டு இது வரைக்கும் ஆபிரகாமுக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு. அடுத்த வசனம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆபிரகாமுக்கு அது நன்மையாக நீதினா என்ன சொன்னேன்? நன்மை சொன்னேன், அப்படித்தானே? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று மாத்திரம் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். Now not for his sake alone it written that is was credited to him. அது அவனுக்கு மட்டும் கிரெடிட் கிடையாது. அது எழுதி இருக்குது ஆபிரகாமுக்கு மட்டும் கிடையாது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்காக மட்டும் கிடையாது, அது உங்களுக்காகவும், விசுவாசிக்கிற உங்களுக்காகவும் அது எழுத அது எனக்காகவும் அது உங்களுக்காகவும் நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது. 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். மரித்தோரை நிறைய வசனத்துல பாருங்க, மரித்தோரை எழுப்பினவர். அடிக்கடி இந்த வசனம் வருது. மரித்தோரை நம்மளும் எழுப்புவோம். எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும், நமக்கு எப்படி நடக்கும்? விசுவாசிக்கிற நமக்கும் அது அப்படியே நடக்கும். யோசுவா 1:7 வாசிங்க. யோசுவா 1:7. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்பதான் நம்ம மெசேஜுக்குள்ள போறோம். இந்த பைபிள் இந்த சொன்ன வார்த்தைகள் நம்ம வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதான்? பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. என்ன சொன்ன? விசுவாசம். கவனமா இருக்கணுமா? இந்த பைபிள்ல சொன்னப்பட்டதை எல்லாத்தையும் விசுவாசிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? நீ செய்ய கவனம். இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ண. நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிள் இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? இரவும் பகலும். மாடு தெரியுமா? மாடு அது என்ன செய்யுமா? நல்லா சாப்பிட்டுட்டு வசனத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் ஆரோக்கியமா இருப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. வியாதி எனக்கு வராது. ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு வருகிறது. ஆமென்.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லியிருக்கீங்க. அப்ப எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்குது. ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கீங்க. அப்ப 1000 மடங்கு எனக்கு நடக்கும். நீயோ கடன் வாங்க மாட்டாயின்னு சொல்லியிருக்கீங்க. நான் கடன் வாங்க மாட்டேன். ஆமே, நான் கடன் கொடுப்பேன். நீங்க எப்படியெல்லாம் அவரை விசுவாசிச்சு பேசிட்டே இருக்கீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், நடந்துட்டே இருக்கும். பாருங்க, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக. மெடிடேஷன் பார்த்துருக்கீங்களா? மெடிடேஷனை என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. மணிக்கூர் கணக்கில் உட்காந்துருப்பாங்க மெடிடேஷன். நீங்கள் மணிக்கூர் கணக்காக இதை என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். நெகட்டிவான யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, ஃபோன் பண்ணி யார்கிட்டையும் குறை என்ன செய்யாதீங்க. உங்கள் ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிரும், உங்கள் நன்மைகள் ஸ்டாப் ஆயிரும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும். யாருக்கும் ஃபோன் பண்ணி குறை என்ன செய்யாதீங்க, கேட்கவும் செய்யாதீங்க. யாராவது ஃபோன் பண்ணி குறை பேசுனாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஆமேன். ஆசீர்வாதத்துக்கு தடை குறை பேசுதல். குறை என்ன செய்யாதீங்க, தியானிச்சுட்டே இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இது என்ன செய்யக்கூடாதான்? இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்க வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது. தப்புன்னு இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, ஆண்டவர் தருவார். இப்படிதான் உங்க பேச்சு இருக்கணும். வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஒரு ஆளு நோய் கேன்சர் சாக போறாங்க, ஆண்டவர் சுகமாக்குவார். வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எல்லா இடத்துலையும் உங்க வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, வாயில ஆசீர்வாதம் மட்டும் வந்துட்டே இருக்கணும். நல்லது மட்டும் வாயில வந்துட்டே இருக்கணும். வாயில நல்லதை பேச 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 அப்படியே ஒன்னொன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒன்னொன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஆமென். வாயை விட்டு பிரியவே கூடாது. வாயில நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது, வாயில கெட்ட வார்த்தை. ஆமாம், அப்படி நம்ம சர்ச்சில் யாரும் இருக்க மாதிரி எனக்கு என்ன செய்யல. ஆமாம், எந்த நெகட்டிவும் வாயில என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நல்லதை மட்டும் பேசுவோம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். நல்லதை பேசுனா உலகத்தானுக்கே நடக்குதுன்னா தெய்வ பிள்ளைகளுக்கு எவ்வளவு நடக்கணும். ஆமாம், அப்போ இவ்வளவு நாள் நமக்கு குறை பேசாதது தான் குறை. இனி பேச போறோம், சுதந்திரிக்க போறோம். ஒரு கொஞ்சம் இதை நீங்க தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் யாராவது உங்களை பார்த்து நெகட்டிவா சொன்னா உங்களால அதை உங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. உங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். முடியவே முடியாது. யாராவது ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, எனக்கெல்லாம் எந்த நெகட்டிவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். எந்த நெகட்டிவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தர் என்ன பாட்டு பிரைவேட் ஜெட் உங்களால் வாங்க முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். உங்களால் 1000 கோடி உங்களால் சம்பாதிக்க முடியாதுன்னா என்னால் ஏற்றுக்கொள்ளவே. அரண்மனை மாதிரி வீடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பெருந்துரையை கூட நான் வாங்குவேன். ஆமென். எதை வேணாலும் என் தேவன் செய்ய முடியும். தேவன் எனக்கு எதை வேணாலும் செய்வாருங்க. தேவரீர் சகலத்தையும். இவ்வளவு மட்டும்தான் இருக்கா? தடை உங்க விசுவாசம், தடை என்னுடைய விசுவாசம். தடை என்னது? விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனானான், நானும் விசுவாசத்தில் வல்லவனாய் இருப்பேன். ஆமென். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு நைட்டு சும்மா பைபிளை வச்சுட்டு உட்கார முடியுமா? உட்கார முடியாதுல்ல. போற வழியில, குளிக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், எல்லா நேரமும் இதையே நினைச்சிட்டு இருக்கணும். நான் வாழ்ந்துருவேன், என் பிள்ளை நல்லா இருக்கும், என் வீட்டுக்காரர் நல்லா இருப்பாரு, சொந்த வீடு வந்துடும், சுதந்திரிப்போம் சகலத்தையும். இப்படி நீங்க தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படும். எல்லாம் எனக்கு வாய்க்கும். எல்லாம் எனக்கு வாய்க்கும். அட்ராவிஸ்ல எல்லாம் எனக்கு வாய்க்கும். எப்படி? வாயில ஃபுல்லா விசுவாச வார்த்தைகளை பேசி
எனக்கு நடக்கும் நடக்கும்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்பொழுது உன் வழி என்ன செய்யுமா? இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க, then you will make your way prosperous. அப்ப வாய்க்கும்னு போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது செழிப்பா இருப்பீங்க. செழிப்புனா என்ன அர்த்தம்? பணம், நகைகள், செழிப்பு. செழிப்பா இருப்பீங்களா? பாருங்க, தமிழ்ல போட்டிருக்கு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாருங்க, you will make your way prosperous and then you will be successful. செழிப்பாவும் இருப்பீங்க, சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்பீங்க. செழிப்பு, வெற்றி. செழிப்பு, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, செழிப்பு, வெற்றி. செழிப்பு, வெற்றி. ஆமென். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அவ்வளவுதான், செழிப்பு வந்துருச்சு, வெற்றி வந்துருச்சு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் காண்பிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். காண்பிக்கும் தேசத்துக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லவா? ஆண்டவர் சில பணத்தை காண்பிக்கிறார், ஆண்டவர் சில தங்கத்தை காண்பிக்கிறார், ஆண்டவர் சில நல்ல மனிதர்களை காண்பிக்கிறார், ஆண்டவர் சில நல்ல பிசினஸ்களை காண்பிக்கிறார். ஆண்டவர் காண்பிக்கிறதற்கு போ. ஆண்டவர் காண்பிக்கிறதற்கு ஆபிரகாமுக்கு காண்பிச்சாரு, அவன் போனான். அவர் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாரு, நீங்க போனீங்கன்னா அவர் சொன்னது எல்லாம் வரும். நான் உனக்கு காண்பிக்கும். Then the land which I will show you, I will show you, I will show you. நான் உனக்கு காண்பிக்கிறேன். I will show you. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு சகலத்தையும் காண்பிக்கிறார். I will show you. I will show you என்ன அர்த்தம்? அவர் காண்பிக்கிறார், உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிக்கிறார். பூமிக்கு அடியில் இருக்கிற பொக்கிஷத்தை காண்பிக்கிறார், பூமிக்கு மேலே இருக்கிற பொக்கிஷத்தை காண்பிக்கிறார். எங்க இருக்குதோ உங்களுக்காக பக்கத்துல கொண்டு வந்துருவாரு. ஆபிரகாமுக்கு காண்பிச்சாரு, செழிப்பாயிட்டான். உங்களுக்கும் காண்பிச்சிட்டாரு, செழிப்பாயிருவீங்க, சக்சஸ்ஃபுல் ஆயிருவீங்க, வெற்றி ஆயிருவீங்க, வெற்றி ஆயிருவீங்க. டு த லேண்ட். லேண்ட் சொல்லுங்க, லேண்ட், நிலம். ஏக்கர் கணக்கில் நிலத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவா, டு த லேண்ட். I will show you to the land. நான் லேண்ட காண்பிக்கிறேன். சில லேண்டுகள் வரப்போகுது. நம்ம சபைக்கு சில ஏக்கர் கணக்கில் லேண்ட் வரப்போகுது. உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த ஊர்ல நிலம் இல்லையா? உங்களுக்கு நிலம் வரப்போகுது. லேண்ட். Bless you sister. ஏக்கர் கணக்கில் வாங்க போறீங்க. ஆமென். லேண்ட். இப்ப சொல்றாரு பாருங்க, உன் ரிலேட்டிவை விட்டுரு, உங்க அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்துரு அப்படின்ட்டாரு. எதுக்கு தெரியுமா? அங்க இருந்தன்னா உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அவன் எல்லாம் நெகட்டிவ் பீப்புள், அவன் எல்லாம் நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பான். நீ அப்படியே மேலே போனா உன் காலில் பிடிச்சி இழுப்பான். நண்டு பார்த்துருக்கீங்களா? நண்டெல்லாம் பிடிச்சி ஒரு பக்கெட்ல போட்டா ஒரு நண்டு மட்டும் இப்படி மேலே ஏறி வருமா, இன்னொரு நண்டு பிடிச்சி என்ன செஞ்சிருமா? இதே மாதிரி சில நண்டுகள் உன்னை இழுத்து விட்டுரும். அதனால என்ன பண்ணிரு, இந்த நண்டு கூட்டத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிரு, உன்னை கீழே இழுக்கிற இந்த நண்டு கூட்டத்துல இருந்து நீ என்ன செஞ்சிரு. அதனாலதான் சொல்றாரு, சில நண்டு கூட்டம் நம்மளை விட்டு போயிடும். அநேக பிரேக்கப்புகள், சொல்லுங்க, அநேக பிரேக்கப்புகள் நல்லது. சில பிரேக்கப்புகள் நல்லது. ஏன்னா உங்களுக்கான கானானை சுதந்திரிக்கணும்னா சில பிரேக்கப்புகள் நல்லது. சில பிரேக்கப்புகள் உங்க நன்மைக்காக, சில பிரேக்கப்புகள் உங்க வெற்றிக்காக,
சில பிரேக்கப்புகள் உங்களை நலமாகவும் வளமாகவும் வாழ வைப்பதற்காக சில பிரேக்கப்புகளை ஆண்டவரே தருகிறார். பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த அநேகர் இப்ப நம்ம கூட இல்ல. பாத்தீங்களா? அவன் இருந்திருந்தானா நீங்க இந்த சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டீங்க. அவன் இருந்திருந்தானா நீங்க சத்தியத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. சில பிரிவுகள், அந்த அவன் மட்டும் பிரியாம இருந்தானா இந்நேரம் நீங்க உயிரோடையே இருந்திருக்க மாட்டீங்க, செத்துருப்பீங்க. உயிரோட ஆண்டவர் சில பிரிவுகளை தருகிறார், சில நல்ல இணைப்புகளை தருகிறார். சில நல்ல இணைப்புகளை தந்து ஆபிரகாமை எப்படி பிரித்து கொண்டு வந்து ஐ வில் ஷோ யூன்னு சொல்லி அவனுக்கு காமிச்சு கொடுத்தாரோ, அதே மாதிரி உங்களை பிரித்து கொண்டு வந்து உங்களுக்கு சிலதை காட்டி தருகிறார். சில பிரிவுகள் நல்லது, கவலையே படாதீங்க. சில பிரிவுகள் பிரிஞ்சு போனாலும் சில பிரிவுகள் வந்து சேரும். நல்லது என்ன செஞ்சிடும், எப்படினாலும் வந்து சேர்ந்துரும். சில பிரேக்கப்புகள் உங்க கொண்டாட்டத்துக்காக சில பிரிவுகள் என்னது நல்லது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்னை பெருமைப்படுத்துறது கடவுள் தான். பெருமை ஆண்டவர் தராரு, பெருமைப்படுத்துகிறார், ஹானர் பண்றார். என்ன பண்றார்? கனம் பண்ணுகிறார். மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீங்க கடவுளை சரியாக புரிந்து கொண்டு, கடவுளை சரியாக விசுவாசித்து, கடவுளோடு சரியாக உறவுல இருந்தீங்கன்னா உங்களை பெருமைப்படுத்துவார். இன்னைக்கு மட்டும் தியானம் பண்ணுறது சொன்னது மாதிரி ஆண்டவர் என்னை பெருமைப்படுத்துவார், ஆண்டவர் என்னை பெருமைப்படுத்துவார் இப்படின்னு நீங்க ஒரு பெந்தேகோஸ்து பாஸ்டர்கிட்ட போய் ஆண்டவர் என்னைக்கு எப்ப பெருமைப்படுத்துவார் சொன்னா, உனக்கு இந்த பெருமை தேவையா அப்படின்னு கேட்பாரு. அதனால தயவு செஞ்சு அங்க போய் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. உங்க வாயிலே என்ன செய்யுங்க, உனக்கு இந்த பெருமை தேவையானு செஞ்சுருவாங்க. ஆபிரகாமை பெருமைப்படுத்தினவர். ஆமென். ஆமா, சிலர் எல்லாம் வந்து உனக்கு இந்த பெருமை, அவர் என்ன பெருமைப்படுத்துறாரா, உனக்கு என்னடா பொறாம. ஆமென். அப்படிதானே? கடவுள் என்னை பெருமைப்படுத்துவார். உங்களை பெருமைப்படுத்துற உடனே சிலனுக்குலாம் பொறாம வருது பாத்தீங்களா? அது சில ஊழியக்காரனுக்கு வரும். ஆமென். ஆனா நான் மட்டும்தான் நினைப்பேன் நீங்க எல்லாம் மில்லியனர் ஆகணும்னு நான் நினைப்பேன். ஏன் நினைப்பேன்? நீங்க பில்லியனர் ஆனாதானே நான் மில்லியனர் ஆக முடியும். ஆமாவா இல்லையா? ஆமா. நீங்க பணக்கார ஆனதா முடிஞ்சு பேசுவோம் சிஸ்டர். லைவ் போயிட்டு இருக்கு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பெருமைப்படுத்துற கடவுள் அவர். என்னை பெருமைப்படுத்துகிற என்னை எப்போ அவர் பெருமைப்படுத்துவார். ஆமென். அவருக்கு வந்து உங்களை பெருமைப்படுத்தணும்னு அழகு பார்க்குறாரு. உங்க குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசுல அதுக்கு எப்படிலாம் முடியெல்லாம் தலையெல்லாம் சீவி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு இப்போ பவுடர் போட்டு அதை எப்படிலாம் அழகு பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு, அதே மாதிரி தாங்க கடவுள் உங்களை அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் பாட்டி ஆனாலும் உங்களை பியூட்டி ஆக்கி அழகு பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவருக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. அவர் நீங்க உங்களுக்கு 90 வயசு ஆனாலும் சரி 100 வயசு ஆனாலும் சரி அவர் உங்களை கைப்பிள்ளையா தான் பார்க்கறாரு, கை குழந்தையா தான் பார்க்கறாரு. எப்படியாவது உங்களை அழகு பார்த்து என் பிள்ளைய பெருமைப்படுத்தணும்னு அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே நீங்க அவரை பார்த்துட்டா போதும், அவ்வளவுதான் வந்துடும். பெருமைப்படுத்துவேன். நீ you shall be blessings, a source of great good to others. பாருங்க, a source of great good to, மற்றவனை விட சோர்ஸ்ல நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி இருக்குது. மற்றவனோட எல்லாத்துலயும் நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். and make your name great. பாருங்க, இங்கிலீஷ்ல தமிழ்ல பெருமைப்படுத்தி போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன் and make your name great. உங்க பேரை great. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெருசா பெரிய பணக்காரன் சிலர்லாம் பேசுறோம் பாத்தீங்களா, சக்தி மசாலா. and make your name great. உங்க பேர் என்ன செய்வாரா? great and you shall be a blessing, a source of great good to others. மற்றவங்களை விட நான் எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன். ஆமென். 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய
சீமானாய் இருந்து இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையே உங்க மேல உங்க மேல அதை நான் ரிலீஸ் பண்றேன். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமான், மிருக ஜீவன்கள், காரு, பைக்கு, அரண்மனை மாதிரி வீடு, வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமான். சீமான் எப்படி இருந்தானா? வெள்ளியும் பொன்னும். விசுவாசத்துல ஆபிரகாம் நமக்கு தகப்பன். அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இருந்துச்சுன்னா நமக்கு அது என்ன செய்யும்? ஆமா, இருக்கும். 13:17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும். எவ்வளவு நீளம் இருக்குது, எவ்வளவு அகலம் இருக்குது, அது எவ்வளவு தூரமோ அங்கெல்லாம் நீ நடந்து போ, அதெல்லாம் என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். பெருசா திட்டம் போடுங்க. ஆமென். 1 BHK வீடு, 2 BHK வீடு, 10 பெட்ரூம் வேணுமா? பெருசா. எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா? வீட்டுக்கு உள்ள அப்படியே காம்பவுண்டுக்குள்ள போனா கார்ல 5 நிமிஷம் போகணும். அதுக்கப்புறம் தான் வீடு என்ன செய்யணும்? வரணும். அப்படி இருக்கணும். அவன் பெருசா. எல்கையில என்ன செய்யுங்க? கிணத்து தவளை மாதிரி. அதுக்கு அந்த கிணறு மட்டும்தான் தெரியும். வேற ஏதாவது தெரியுமா? குளம் தெரியுமா? அதுக்கு அது மட்டும்தான் தெரியும். நான் சொல்றேன், உங்க எல்கைய பெருசாகுங்க. தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. அதை உனக்கு தருவார்களா? தருவேன். தாரதே அப்பா தாராரு. எதை வேணாலும் கேளு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன வேணும்? எத்தனை பவுன் வேணும்? என்ன வேணா கேளு. ஐ வில் கிவ் யூ. என்ன வேணாலும் கேளு. எதை கேட்டாலும் தருவேன். கேட்கிற எவனும் பாவியோ பரிசுத்தவானோ அதெல்லாம் இருக்குல்ல. நீ என்கிட்ட கேட்டுட்டியா? உனக்கு தந்தே உன் பாவத்தை மன்னிச்சிருவேன். உன்னை தந்தே உன் பாவத்திலிருந்து என்ன செஞ்சிருவேன்? வெளியே கொண்டு வந்துருவேன். நான் உனக்கும் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி. இது நம்ம இந்த வருஷ பிராமிஸ் வேர்ட். இந்த வருஷம் நம்ம தீர்க்க வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன? 17:2 உன்னை மிகவும் திரளாய். சொல்லுங்க, 10 முறை சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்னை உன்னை மிகவும் திரளாய். ஆபிரகாமை பெருக பண்ணுகிற தெய்வம் உங்களையும் என்னையும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். இதுவரைக்கும் சொன்னது நம்ம முன்னாடி பார்த்தது. இப்பதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். 18வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. இப்போ நம்ம தெய்வம் மறைந்திருக்கிறவர் இல்ல, தரிசனமாகிறது. அவரை நீங்கள் பார்க்க முடியும். இதுவரைக்கும் நீங்க நிறைய முறை அவரை பார்த்திருக்கீங்க. அநேக முறை அவரை என்ன செஞ்சிருக்கீங்க? பார்த்திருக்கீங்க. ஆனா அவர் தான் இவருன்னு உங்களுக்கு என்ன செய்யல? அநேக முறை உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அநேக முறை என் முன்னாடி வந்திருக்கிறாரு. மனிதர்கள் வடிவில் வந்திருக்கிறாரு. தேவதூதனா வந்திருக்கிறாரு. நம்ம தெய்வம் தரிசனமாகுகிற தரிசனம் தராரு. நிறைய பேர் தரிசனம் நான் கடவுளை தரிசனம் பண்ணிட்டு அங்கங்கெல்லாம் போறாங்கல்ல. நீங்க எங்கேயோ போக வேண்டாம். அவர் என்ன தேடி தரிசனம் பண்ண வந்திருக்கிறார். அவர் தான் நம்ம தெய்வம். பழனி, வேற என்ன, வேற எங்க? சபரிமலை, திருப்பதி, பழனி, திருப்பதி, சபரிமலை, எங்கெங்கயோ தரிசனம் தேடி போறீங்களா? தரிசனத்தை தேடி போகாதீங்க. தரிசனத்தை தருகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை தேடியே வந்திருக்கிறார். நீ ஓடி ஓடி அலையாத மகனே, நீ ஓடாத. என் கூடயே இருந்து தினமும் தியானம் பண்ணிட்டே இரு. எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவேன்.
தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே. நின்றார்கள். 3 புருஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? தரிசனம். ஆனா இப்ப நேர்லயே வந்துட்டாங்க. 3 புருஷர்கள் எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடன் அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, பாருங்க என்ன ஒரு மனுஷன் பாருங்களேன், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது கடவுள் தான். உடனே குனிஞ்சு அப்படியே என்ன செஞ்சுட்டான்? விழுந்துட்டான். 3வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்க பாருங்க, சில நல்ல உறவுகள் வந்துச்சுன்னா அது என்ன விட்டு என்ன செய்யாது. இவர் சொல்றாரு பாருங்க, உங்க கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா என்ன செய்ய வேண்டாம், என்னை விட்டு என்ன செய்யாதீங்க. அதனாலதான் அவர் நம்மளை விட்டு என்ன செய்யல. ஆனா இங்க ஆபிரகாம் விட்டு போனாரா? போனாரு. ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உங்க கண்ணில் தயவு கிடைச்சிச்சுன்னா என்ன செய்யாதீங்க. 3 புருஷர்கள் தானே சொல்லி இருக்குது. அப்ப இதுல எப்படி கடவுள் வருவாரு? 3 புருஷர்கள் கடவுள் வருவார். கீழே படிப்போம். சரி, இப்போ என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க அப்படின்ட்டாரு. அப்போ ஆபிரகாம் எந்த அளவுக்கு கடவுளோட இருந்திருக்கார பாருங்களேன். 3 பேரை பார்த்துட்டு என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, என் கூட இருங்க. ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து. அடியேனை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம். என்னை விட்டு, உங்களை விட்டு ஆசீர்வாதம் போகாது, உங்களை விட்டு ஆரோக்கியம் போகாது, அவன் உங்களை விட்டு பணம் போகாது, புகழ் போகாது, செல்வம் போகாது. ஏன் போகாதுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் பணத்து பின்னாடி கிடையாது, நான் புகழ் பின்னாடி கிடையாது. நான் யார் பின்னாடி? ஏசப்பா பின்னாடி, கடவுள் பின்னாடி. கடவுள் கூட எல்லாமே வந்துடுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யுங்க. முதலாவது என்ன தேடு, எல்லாம் என்ன செஞ்சிடும். அவரை தேடிட்டீங்கனால எல்லாம் என்ன செஞ்சிடும். பொருளாதாரத்தில் எல்லாம் வந்துடும். எல்லாம் பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார், வாய்க்கப்படும். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில். நல்லா அந்த காலத்தில் அன்னைக்கு ஏசி ரூம் இருந்தால் வாங்க ஏசி ரூமுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு இருப்பாரு. கொஞ்சம் மரத்தடியில் என்ன செஞ்சுக்கோங்க, தண்ணி கொண்டு வரேன், காலு கழுவுற தாழ்மையை காமிச்சு கொடுக்குறாரு பாருங்க. அப்புறம் பெரிய சீமான், யாருன்னே தெரியல, 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க காலை கழுவி எங்க உட்கார வைக்கிறாரு, மரத்தடியில் என்ன செய்யறாரு. ஏசி ரூம்லாம் இல்லை, வீடு கொஞ்சம் அது கூடாரத்தில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் சூடா இருக்கும். மரத்தடியில் என்ன செஞ்சுக்கோங்க, சாஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் நல்லா சாப்பாடு என்ன செய்யறாரு. நம்மளும் எல்லாருக்கும் சாப்பாடு என்ன செய்யணும். ஆமா, யார் வந்தாலும் எல்லாருக்கும் வீட்டுக்கு யார் வந்தாலும் நல்ல சாப்பாடு நல்லா கொடுத்தா என்ன செய்யணும். அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். அப்புறம் நீங்க என்ன செஞ்சிடலாம், உங்க வழியில போயிடலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடியே செய் என்றார்கள். ஆமா, அவங்க சாப்பாடுலாம் தார என்னப்ப இவர் என்ன செஞ்சுட்டாரு. ஓகே டன், நீங்க தர்ற சாப்பாடுலாம் என்ன செஞ்சிடறேன், நான் சாப்பிட்டுறேன். 6வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஓகே, இப்போ அப்பம் சுடுறதுக்கு யார்கிட்ட சொல்றாரு, மனைவிட்ட சொல்றாரு. சில கணவன்மாரெல்லாம் சொன்னா அப்பம் சுடுன்னா அவ்வளோதான், வேணும்னா நீ சுடு, இல்லைன்னா அவ்வளோதான். ஆனா இவ சாராளோட ஒரு பெஸ்ட் கேரக்டர் என்ன தெரியுமா, ஹஸ்பண்ட ஆண்டவனேன்னு கூப்பிட்டாலாம். எப்படி கணவனை நீங்க ஆண்டவனேன்னு கூப்பிட்டுட்டீங்கன்னா கணவன் நீங்க சொல்றதெல்லாம் என்ன செஞ்சிருவாரு, கேட்டுருவாரு. உங்க கணவனை ராஜாவா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ராணியா என்ன செய்வீங்க. கணவனை பிச்சைக்காரனா பார்த்துட்டீங்கன்னா நீங்க கணவனை ஆண்டவனா பார்த்தா கணவன் மனைவி எப்படிதான் பார்ப்பாரு, கணவனை மதியுங்கள். கரெக்டா, கணவனை நேசிக்கணும். சரியா, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கெல்லாம் யோசிக்காதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. அதனால கணவனை என்ன செய்யணும், கடவுளுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் தான், குடும்பம். முதல்ல கடவுள், அப்புறம் குடும்பம், சபை அப்புறம் தான். முதல்ல கடவுள், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் சபை வருது. ஏன் சபை வருது,
உங்களுக்கு இவ்வளோத்தையும் சொல்லி தந்தது யாரு? சபை தானே. ஆமாம், உங்களுக்கு எல்லா காரியத்திலும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் எது கல்யாணத்துக்கு எல்லாம் குடும்பம். உங்கள் வேறு யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம சபை மக்கள் என்ன செய்வாங்க? உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம சபை மக்கள் என்ன செய்வாங்க? ஆமாம், அதுதான் சபை. அது ஆமாம். அப்புறம் ஃபேமிலி என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? நல்லா நேசிக்கணும். கணவன்கிட்ட சும்மா தேவையில்லாமல் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், பேசக்கூடாது. அதனால தான் இங்கே அப்போ சுட்டு கொடுங்கன்ன உடனே, இல்லைன்னா ஆப்ப கரண்டி வந்திருக்கும். அதனால தான் கரெக்டாக அப்போ என்ன செஞ்சிருச்சு. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றால், ஆபிரகாம் ஆட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்காளையை பிடித்து, கடவுளுக்கு கொடுக்கறது எப்படி? சூப்பரா கொடுக்கணும். நல்ல இளங்காளையை கொடுத்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில், சமைக்கிறதுக்கெல்லாம் வேலைக்காரெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? நீங்க உங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்களா? சீக்கிரம் வரப்போறாங்க. ஏன்னா ஆபிரகாமின் பிளெஸிங்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். சீக்கிரமா வீட்டில் சமையல்காரர்கள், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆள், வீடு துடைக்கிறதுக்கு ஒரு ஆள், துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள். இதுல வேற சிலருக்கு வேலையே செய்யலைன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிருவேன். அப்படிலாம் கிடையாது. நீ பிரசன்னத்திலேயே இருந்தனா உன்னை ஒரு சிறு தீங்கும் தொட முடியாது. ஆமா ஆமா, நிறைய இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். வேர்வை சிந்தி நல்லா உழைங்கி, அப்பதான் சரீரம் எப்படி இருக்குமா? ஆரோக்கியமா இருக்குமா? வேர்வை ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். இயேசுவிலே இருப்பேன், பிரசன்ஸ்லே இருப்பேன், ஒரு நோய் என்ன செய்யாது, வராது. ஆமென். பாருங்க, ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து, வெண்ணையும் பாலையும் பாருங்க எப்படி சமைச்சிருக்காங்க பாருங்களேன். வெண்ணெயெல்லாம் நிறைய யூஸ் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வெண்ணெய் யூஸ் பண்றீங்களா? பணக்காரர்கள் வெண்ணெய் அதிகமாக என்ன செய்வார்கள்? பட்டர் தானே வெண்ணெய்னா. ஆமாம், பட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த வாரத்தில் யாராவது யூஸ் பண்ணீங்களா பட்டர்? நான் இந்த வாரத்தில் யூஸ் பண்ணேன். ஆமாம், நெய், வெண்ணெய் இதெல்லாம் அந்த ரிலேஷனை சேர்ந்தது தானே, அந்த குடும்பத்தை சார்ந்தது தானே. ஓகே. கன்றையும் எடுத்து அவர்கள் முன்பாக வைத்து, அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்து அவர்கள் புசித்தார்கள். சாப்பிட்டதே எங்கே தான் சாப்பிட்ருக்காங்க? மரத்தடியிலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க? சாப்பிட்ருக்காங்க. நம்ம கடவுள் மரத்தடியில் நின்று சாப்பிட்ற கடவுளுங்க. 3 புருஷர்கள், அதில் 1 ஜீசஸ். அதில் 1 யாரு? ஜீசஸ். நம்ம ஜீசஸ் நீங்கள் மட்டன் சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவார், அப்பம் சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவார், என்ன கொடுத்தாலும் அவர் என்ன செய்வார்? என்ன கடவுள் பாருங்களேன். அடுத்த வசனம், அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில். மனைவிகள் நிறைய 3 ஆண்கள் வந்திருக்கனால கூடாரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? குணசாலியான ஸ்திரீ நினைப்பு போல இருக்கு. 10வது வசனம், அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், நிச்சயமாய் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு, இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க, அம்மா உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டது மட்டும் இல்ல, சிரிக்கிறாங்க பாருங்க. 11வது வசனம், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு, சாராளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே சரீரமே. இப்பதான் இவங்க 3 பேர்ல சொல்றாங்க என்ன பிறக்க போகுது? உற்பவ காலத்துல ஒரு குழந்தை, என்ன ஒரு குமாரன் என்ன செய்வார்? பிறக்க போகுது அப்படின்றாங்க. அப்போ இவங்க உள்ள இருந்த இவங்க சரீரமே என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 12, ஆகியால் சாராள் தன் உள்ளத்திலே நகைச்சாங்களாம். வெளியே கூட என்ன செய்யல, சிரிச்சதுங்க. உள்ளத்துல நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த. ஹஸ்பண்டை எப்படி சொல்றாரு? கணவனை எப்படி சொல்றாங்க? என் சத்தமா யாராவது உங்க ஹஸ்பண்டை பத்தி இது வரைக்கும் ஆண்டவன் யாராவது சொல்லியிருக்கீங்களா? அதனாலதான் அவர் நோண்டிட்டு இருக்காரு. நீங்க ஆண்டவன் சொல்லாதனால அவர் உங்களை நோண்டுறாரு. என்ன சொல்லியிருக்கீங்களா? டே வாடா படா, டே என்னடா ஆண்டவன். சாராள் எப்படி சொல்லியிருக்காங்க? ஆண்டவன். அவரை ஆண்டவனா பார்த்தா
அவரும் உங்களை எப்படி பார்ப்பாரு? இல்லைன்னா மாரியாத்தாள் மாதிரி பார்ப்பாங்க. என் ஆண்டவன் பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்களேன். ஹஸ்பண்டை எப்படி சொல்றாங்க? ஹஸ்பண்டை ரொம்ப மதிக்கணுங்க. சரியா? ரொம்ப வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? ரொம்ப முதல்ல உங்க வீட்டுக்காரரு, அதுக்கப்புறம் தான் யாரு? அம்மா அப்பா, உங்க பிள்ளைங்க கூட அதுக்கப்புறம் தான். முதல்ல யார் தான்? பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், விட்டுட்டு போயிடும். கடைசி வரைக்கும் இருக்கிறது யாரு? வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரரை ரொம்ப என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆண்டவன் அவரை பார்த்து நெகட்டிவா அவன் இவன் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், யாருக்கோ தீர்க்க தரிசனமா வந்துட்டு இருக்குது. ஆமாம், ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? இன்பம் உண்டாயிருக்குமோ? இன்பம் உண்டாயிருக்குமோ? அதுக்கு ஆப்போசிட் இன்பம் உண்டாய் இருக்குமோ? கேள்விக்குறி. இருக்கும்ங்கிறது பாசிட்டிவ், ஆப்போசிட். இருக்குமோனா நடக்காது, இருக்கும்னா இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், உங்களுக்கு இன்பம் உண்டாகி இருக்கும். எஸ், எப்படி சாராளுக்கு இன்பம் உண்டானதோ, எப்படி ஆபிரகாமுக்கு இன்பம் உண்டானதோ, இன்னைக்கு ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், இன்பம் உண்டாயிருக்கும். உங்கள் வீட்டில் இன்பம் உண்டாயிருக்கும். நல்லா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்பம் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்துல. இன்பம் இன்பம் இன்பம். Shall I have pleasure and delight my Lord being also old? என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ன செஞ்சுட்டாராம்? மை லார்ட். ஹஸ்பண்ட் எப்படி சொல்றாரு? மை லார்ட். பிராக்கெட்ல தான் ஹஸ்பண்ட்னு போட்டிருக்கு. மை லார்ட் பீயிங் ஆல்சோ ஓல்ட். அவரும் என்ன செஞ்சுட்டாரு? ஓல்ட கோல்டா மாத்திடுவாரு. ஆண்டவர் வந்துட்டாருன்னா ஓல்டையும் என்ன செஞ்சிருவாரு? கோல்டா என்ன செஞ்சிருவாரு? ஆகையால் தன் உள்ளத்தில் நகைத்தாலாம் இன்பம் உண்டாயிருக்குமோ? சாரால் இன்பம் உண்டாயிருக்குமோன்னு கேள்வி கேட்கிறா. அவளுக்கு இப்ப குழந்தை வேணுங்கிறதா இன்பம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் உங்களுக்கு இன்பம். அந்த இன்பம் வரும். ஆரோக்கியம் என்கிற இன்பம். குடும்ப உறவுகளை பிரச்சனையில இருக்கீங்களா? அந்த பிரச்சனைகளை மாற்றி இன்பம். எஸ், shall I have pleasure and delights? Pleasure and delights. ஆமென். இன்பம் உண்டாகி இருக்கும். ஆமென். அப்பொழுது கர்த்தர், இவ்வளவு நேரம் 3 புருஷர்கள் போட்டிருந்துச்சு. 18வது வருஷம் 13வது வசனம், அப்பொழுது கர்த்தர் யாரு? அப்ப இங்க வந்தது யாரு? ஜீசஸ். 3 பேர்ல ஒண்ணு யாரு? 3 பேர்ல ஒண்ணு யாரு? நம்ம கடவுள் வருவார், நேர்ல வருவார், உங்க வீட்டுல வந்து சாப்பிடுவார், டீ குடிப்பார். அப்பொழுது கர்த்தர். பைபிள்ல நிறைய இடத்துல கடவுளே இறங்கி வந்திருக்கிறாரு. நிறைய இடத்துல தேவதூதன்கிற இடத்துல ஃபுல்லா ஜீசஸே வந்திருக்கிறாரு. இவ்வளவு நேரம் 3 புருஷர்கள் போட்டிருந்துச்சு. இப்பொழுது போட்டிருக்கு பாருங்க, and the Lord asked Abraham. And the Lord asked Abraham. கடவுள் என்ன செஞ்சாரா? ஆபிரகாமை கேட்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் அவ எங்க நகைத்தாளாம்? சத்தமாவா நகைத்தா? உள்ளத்துல நகைச்சா கூட கடவுளுக்கு தெரியும். நடக்கும் நினைச்சாலா, நடக்காதுன்னு நகைச்சாலா? நடக்காது. சந்தேகத்துல என்ன செஞ்சா? அதை கூட கூடாரத்துல இருந்து நகைத்தவள் வெளியே மரத்தடியில இருந்து ஆண்டவர் தெரியுது. ஆமே, நீங்க ஒருவேளை நடக்காதுன்னு சொல்லி சிலதை குறித்து நகைச்சிங்களோ இல்ல அழுதிங்களோ, அது ஆண்டவருக்கு தெரியும். தந்து நகைக்க வைப்பார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று நெகட்டிவ். சில மெய்கள் வரப்போகிறது. மெய் சில உண்மைகள் நடக்க போகிறது. ஏன்னா அவர் உண்மை, அவருடைய நாமம் உண்மை. சில உண்மைகள் வரப்போகிறது.
And the Lord asked Abraham, why did Sarah lie to her, saying, shall I really give birth when I am so old? எப்படி இது நடக்கும்? Shall I really give birth when I am so old? Old வேற, so old வேற. ரொம்ப வயதாக இருக்கேன் நான், so old. மெய்யோ எப்படி இது நடக்கும்? வாய்ப்பே கிடையாது. ரியலி எப்படி நடக்கும் பாருங்க. ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்களேன். இந்த 14வது வசனம் பாருங்க. உள்ள இருந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கா. ஆண்டவர் இப்ப பேசுறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம். நல்ல ஆண்டவரால் என்ன நடக்காது? அவரால் என்ன வேணாலும் நடக்கும். அவரால் என்ன வேணாலும் நடக்கும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் என்ன ஆகாதுங்க? எல்லாம் ஆகும். நீ இருதயத்துல நகைச்சாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன். உங்களுக்கு இது ஒரு உற்பவ காலம். சிலது உங்களுக்கு உற்பவமாக போகிறது. எஸ் உற்பவ காலம். இது உங்களுடைய உற்பவ காலம். பணம் வரப்போகிறது. ஆமென். நிம்மதி வரப்போகிறது. ஆரோக்கியம் வரப்போகிறது. உற்பவ காலம். I will return to you and Sarah will have a son. அந்த டைம்ல உனக்கு ஒரு சன் இருப்பான். அந்த டைம்ல யார் இருப்பா? ஒரு 15. சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை, பொய் சொல்ற பாருங்க, நான் நகைக்கவில்லை என்று பொய் சொல்ல மறுத்தால், அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய். ஆமென். சில ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா பயம் இருக்கும், பயந்து. ஆமென். அப்போ ஆண்டவருக்கு நீங்க பயப்படுறது பிடிக்குமா? நீங்க தைரியமா இருக்கிறது பிடிக்குமா? அப்போ அவர் உங்க பயத்தை மாற்றக்கூடிய எல்லா காரியத்தையும் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். கடன் என்கிற பயம், நோய் என்கிற பயம், மரணம் என்கிற பயம், முதுமை என்கிற பயம், தரித்திரம் என்கிற பயம், எல்லா பயத்திலும் இருந்து இப்ப இவ பயந்தா. ஆனா உற்பத்தி காலத்துல ஈசாக்கு, அடுத்த வசனம், பின்பு அந்த புருஷர் எழுந்து அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் அவர்களோட கூட வழி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாமுக்கு அவர் எதையும் என்ன செய்ய மாட்டாரு? மறைக்க மாட்டார். உங்களுக்கு அவர் எதையும் என்ன செய்ய மாட்டாரு? அப்படி எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை நடத்தினவர், ஆபிரகாமை உயர்த்தினவர், அவர் என்னையும் உயர்த்துவார். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. தேவரீர் அவர் எல்லாத்தையும் எங்க லைஃப்ல செஞ்சுடுவார். எல்லாத்தையும் அவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தந்தார், இது எனக்காக தான் ஆண்டவர் பேசினார்? ஆமென். உங்க கரங்கள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தான் தந்தார். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்காக தான் பேசினார், இது எனக்கான வார்த்தைன்னு விசுவாசிக்கிறவங்க உங்க கரங்கள்ல காணிக்கை எடுத்துக்கோங்க. உங்க கரங்கள்ல காணிக்கை எடுத்துக்கோங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஒரு பாடலை பாடுகிற வேளையில நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு காணிக்கை எடுக்கப்படும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கானதுன்னு நான் இதை விசுவாசிச்சு நான் இதை விதைக்கிறேன்னு நீங்கள் என்ன செய்யலாம்? விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க, ஆமாம், ஆன்லைனில் நிறைய பேர் நீங்கள் விதைச்சிட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஜிபே, ஃபோன்பே, அக்கௌண்ட், இது நீங்கள் எதுலனாலும் விதைக்கலாம். விதைக்கிறவர்களுக்கு விதை என்ன செய்யும்? பெருகும். ஆமென். விதைக்கிறவங்களுக்கு பெருகும். கரங்களை காணிக்கை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இன்னைக்கு விதைக்கிற இந்த விதை இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது போல பல மடங்கு இது இவர்களுக்கு திரும்ப வருவதாக ஜீசஸ் இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். 1000 மடங்கு ஜீசஸ் இவர்களுக்கு வருவதாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆபிரகாமை சீமானாய் மாற்றினவர்,
இந்த பிள்ளைகளையும் நீங்க சீமானாய் மாற்றுவதற்காக நன்றி. ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படி வல்லவனானோ அதே போல இவர்களும் விசுவாசத்துல வல்லவன் ஆவதற்காக நன்றி டாடி. ஆண்டவரே, பல மடங்கு இதை திரும்ப கொடுங்க ஏசப்பா. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். சரி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எந்தன் தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோ மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகளெல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. சத்தமா சொல்லும். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள். சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் எந்தன் எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன். எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன். என் எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன். என் எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன். நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா. ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். சேர்ந்து ஆராதிப்பே உம்மை, ஆராதிப்பேன் ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும், என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துமா. நல்ல கரங்களை தட்டி. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தது.
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்க போகிறது. ஆமென். இன்னைக்கு கேட்ட எல்லா வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த சண்டே சர்வீஸ்ல மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.